5000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கண் துடைப்பு. இது தேர்தல் ஓட்டுக்காக, வாக்கு வங்கிக்காக இந்த அரசியலை பண்ணியிருக்காங்க. இது மக்கள் ஏமாற மாட்டார்கள் என நான் நம்புகிறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால் சொன்னாங்க 2021 1000 ரூபாய் தருவான்னு சொன்னாங்க. ஆனால் பாராளுமன்ற தேர்தல் வர வரைக்கும் அவங்க அந்த ரூபாயை கொடுக்கவே இல்லை. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது தான் கொடுத்தாங்க. அப்போ தேர்தலுக்கான அந்த வாக்கு வங்கி அரசியலை பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு இப்போ 1000 ரூபா கொடுத்தாங்க. ஆனால் போன பொங்கலுக்கு தரல, அதுக்கு முந்தின பொங்கலுக்கும் தரல, அதுக்கு முந்தின பொங்கலுக்கும் தரல. அப்போ தேர்தல் வரும்போது அதுக்காக ஒரு திட்டம், மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க கோடை காலத்துக்காக 1000 ரூபாய். இந்தியாவில் எந்த மாநிலமும் கொடுக்காத ஒரு திட்டத்தை இன்றைக்கி இன்னும் முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததில் தப்பு இல்லை. போன வருஷம் ஏன் கொடுக்கல? அதுக்கு முந்தின ஆண்டு ஏன் கொடுக்கல? அதுக்கு முந்தின வருஷம் ஏன் கோடைக்கால விடுமுறைக்கு பணம் கொடுக்கல? ஆக தேர்தல் வரும்போது அதற்காக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு திட்டம். ஆனால் நாட்டில் இன்றைக்கி கஞ்சா, போதைப் பொருட்கள், கல்லூரிக்கு போக வேண்டிய வயசில் இன்றைக்கி கையில் புத்தகத்தை எடுக்க வேண்டிய பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி கஞ்சாவை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. பெண்கள் எல்லாமே பீர் பாட்டில் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. பெண் குழந்தைகள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பீர் பாட்டில் குடிக்கிற மாதிரி காட்சியெல்லாம் இன்றைக்கி சமூக வலைதளங்கள் வந்துட்டுருக்கு. மிக மோசமான சூழ்நிலை தமிழ்நாடு போயிட்டுருக்கு. இன்றைக்கி 10 லட்சம் கோடி 10.5 லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கி கடன் வச்சுருக்காங்க. இந்தியாவில் 2011 வரைக்கும் இருந்த கடன்களை காட்டிலும் இன்றைக்கி 5.5 லட்சம் கோடி ரூபாய், 2022 முன்னால் இப்போ 5.5 லட்சம் கோடி ரூபாய் கிட்ட கடன் வாங்கி தமிழ்நாட்டை கடன்கார மாநிலமாக, இந்தியாவிலேயே முதல் மாநிலம் எதுன்னாக்கி தமிழ்நாடு தான். எதில் அப்படின்னாக்கி கடன் வாங்குறதுல இன்னைக்கு இந்தியா, நம்ம தமிழ்நாடு தான் முதல் மாநிலம். அது போதைப் பொருட்களில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னைக்கு முதல் மாநிலமாக இருக்கிறதும் நம்ம தமிழ்நாடு தான். இன்னைக்கு தற்கொலைகள் அதிகமாக நடைபெறுவதும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான். இந்தியாவிலேயே அதிகமாக எல்லா நிகழ்வுகளும் நடைபெறுகிறது. மோசமான ஆட்சி, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இவ்வளவு மோசமான சூழ்நிலை இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்து மக்களை ஏமாத்தலாம் நினைக்கிறாங்க. வடிவுடை அம்மன் இருக்காங்க, பார்த்துக்கலாம். மாநில சுயாட்சி பற்றி இன்னைக்கு அதாவது இதுவரைக்கும் 18 கமிஷன்கள் போட்டிருக்காங்க. ஆக இன்னைக்கு கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது ஆளுநருக்கு அதிகாரம் வேண்டும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் வந்த பிறகு ஆளுநருக்கு அதிகாரம் வேண்டாங்கிறாங்க. ஆக இவங்களுக்கு ஒன்று வேண்டும்னு சொன்னால் வேணும், இவங்களுக்கு தேவை இருக்குன்னா வேணும்பாங்க, தேவையில்லைன்னா வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆளுநர் இல்லாத ஒரு அரசாங்கம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் இவங்க தேசிய ஜனநாயக கூட்டத்தில் 15 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது அதெல்லாம் செஞ்சுருக்கலாம். அதெல்லாம் செய்ய தவறிட்டாங்க. நீட்டு கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு நீட்டு கொண்டு வர முடியல. தெரிந்திருந்தே போய் சொல்லி தான் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. சார், மோகன் இந்தியாவில் உள்ள எல்லா இஸ்லாமியர்களும் மீண்டும் தாய் மாதமான இந்துவுக்கு மாறுங்கன்னு சொல்லியிருக்கிறார். அது எனக்கு தெரியல. அதை பார்த்து கேட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் இப்போ காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா நேற்று வேணுகோபால் வந்தாரு.